இங்க ராஜ்மோனிங்கிற ஒரு பணக்கார வீட்டு பொண்ணுக்கு 11 வயசுலயே கல்யாணம் பண்றாங்க. ஆனா கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இறந்து போனனால இந்த பொண்ணு விதவி ஆயிடுறா. இந்த பொண்ணுக்கு ஆறுதலை இந்த பொண்ணுக்கு கொடுத்த மிச்ச நகை மட்டும்தான். இப்படியே இந்த பொண்ணுக்கு ரொம்ப நாட்களா கல்யாணமே ஆகாம இந்த பொண்ணு ஒரு வயதான பாட்டியாவே மாறிடுறாங்க. இந்த பாட்டியும் சும்மா இருக்கிற நேரத்துலலாம் அந்த நகைகள் எல்லாம் போட்டு அழகு பார்த்து அந்த நகைகள்லாம் அந்த பெட்டிக்குள்ளதான் இருக்கான்னு செக் பண்றதுதான் இந்த பாட்டியோட வேலையே. இந்த பாட்டியோட வீட்லயும் அண்ணனோட பசங்க அண்ணனோட குடும்பம்னு நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற இந்த பாட்டிக்கு எல்லாருமே குடும்ப குட்டியோட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன்னு பேசுறவங்க எல்லார்கிட்டயுமே சிடுமூஞ்சி தனமா எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க. இப்படின்னா இருக்கிறப்ப இந்த பாட்டியோட அண்ணனோட 2வது பையனுக்கு கல்யாணம் ஆகுது. புதுசா வந்த மருமகளை ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்க வேண்டியதை கொடுக்க சொன்னா இந்த பாட்டி அந்த பொண்ணை வர சொல்லி அந்த பொண்ணோட முடிய பார்த்து என்னடா பொண்ணு புடிச்சிருக்கீங்க, நான் கல்யாணம் ஆகுறப்ப நான் எப்படி இருந்தேன், என்னோட முடி எவ்வளவு பெருசு இருக்கும்னு அவங்களோட பழைய போட்டோவை காட்டுறாங்க. அப்புறமா அந்த பாட்டி கிட்ட இருக்கிற 2 வளையல மட்டும் அந்த பொண்ணு கையில கொடுத்துடுறாங்க. இவங்க ஒரு ராயல் ஃபேமிலியா இருக்கறனால இந்த வீட்ல இருக்கிற யாருமே வேலைக்கே போக மாட்டாங்க. குளத்துல உட்காந்து மீன் தான் புடிச்சிட்டு இருக்காங்க. இந்த புதுசா வந்த மருமகளும் அவங்க ஹஸ்பண்ட பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க. அவரு ரொம்ப கோவப்பட்டாலும் கேஷுவலா தான் அவரும் பேசுறாரு. வீட்டு மொட்டை மாடியில எல்லாருமே சேர்ந்து பட்டோனா விட்டுட்டு இருக்காங்க. இவங்களும் போய் பார்க்கலான்னு போறாங்க. அங்க போய் பார்த்தா பெரிய மருமகனா உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களும் இவங்க கிட்ட ஜாலியா கேஷுவலா தான் பேசுறாங்க. அப்ப கீழே வரப்ப பாட்டியோட ரூம்ல பூனை இருக்கு. அந்த பூனையை துரத்தலாமேன்னு உள்ள வந்தா பாட்டி பேச்சு மூச்சு இல்லாம படுத்திருக்காங்க. பாட்டி எது இறந்துட்டாங்களேன்னு செக் பண்ணி பார்த்தா அந்த பாட்டி இறந்தே போயிட்டாங்க. வேகமா எழுந்து போய் எல்லார்கிட்டயுமே சொல்லலான்னு பார்த்தா அந்த பாட்டியோட ஆவி மட்டும் எழுந்து உட்கார்ந்து இருக்கு. இந்த பொண்ணு அந்த பாட்டியோட ஆவி கூப்பிட்டு நான் இறந்து போனனால என்னோட நகையை எல்லாருமே எடுத்துப்பாங்க, அந்த நகையை யாரும் எடுக்காத அளவுக்கு எங்கேயாச்சும் கொண்டு போய் மறைச்சு வை, என்ன ஏமாத்தணும்னு நீ நினைச்சனா உன்னோட புருஷனையும் உன்னோட குடும்பத்தையே அழிச்சிருவேன்னு விரட்டுது. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2ன்னு போட்டு போங்க.